ரைட். அப்ப நாங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் பாடத்தை வந்து நாங்க என்ன செய்யறோம், மூன்றா பிரிச்சு உயிரியல், இரசாயனவியல், பௌதிகவியல் சொல்லி 3 தலைப்புக்குள்ள உள்ளடக்கி என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க பௌதிகவியலை ஃபுல்லா முடிக்க போறோம். பிசிக்ஸ் சொல்றது ரைட்டா. இப்ப கிரேட் 10 அந்த 10ஆம் ஆண்டு புக் இருக்கிற 50 சாப்டர் எழுதி வச்சுக்கிறேன். 11ஆம் ஆண்டுக்கு 50 சாப்டர் எழுதி வச்சுக்கிறேன். டோட்டல் எத்தனை சாப்டர் இருக்குது? 2, 4, 6, 8, 9, 10, 12, 14, 15 15 யூனிட் அதோட பிசிக்ஸ் என்ன செய்யும் முடியும். ரைட்டா. சோ நம்ம ஃபர்ஸ்ட்க்கு ஒவ்வொரு சாப்டரா பார்த்து வர போறோம். நாங்க எப்படி தெரியுமா போறோம்? 11ஆம் ஆண்டுல இருந்து போவோம். ரைட்டா. இப்ப நான் இன்றைக்கு கொண்டு வர போறது அலைகளை. இதை நோட் பண்ணி கொள்ளணும். எதையெல்லாம் படிச்சு முடிச்சு சொல்லணும், அதை நீங்க டிக் போட்டு வரணும். சரியா? நோட் பண்ணீங்களா? ஓகே. இங்க நாங்க இப்ப படிக்க போறது அலைகளாக இருக்கும். ரைட்டா. அலைகளை பத்தி நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். அலைகளை பத்தி நாங்க என்ன செய்ய போறோம்? ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த அலைக்கு நீங்க நோட் பண்ணிக்கொள்ளும். ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு படிக்க போறது அலைகளாக இருக்கும். அலைகள். வேவ்ஸ பத்தி படிக்க போறாங்க இன்னைக்கு. அதாவது எங்கட 11ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற முதலாவது பிசிக்ஸ் யாரு? வேவ்ஸ் ஆக இருப்பாரு. ஏன்னா பிசிக்ஸ்ல முதலாவது யூனிட். அலைகளும் அவற்றினுடைய பயன்பாடுகள். அலைகளும் அவற்றினுடைய பயன்பாடுகள். ஓகே. ஃபர்ஸ்ட்க்கு அலை என்று சொன்னா என்ன? அலை என்று சொன்னா என்ன? அப்படி கூட புக்ல போட்டிருக்காரு. நான் சும்மா வாசிங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நிலையான நீர்ப்பரப்பில் ஒரு கூழாங்கல்லை போடும் போது, அதாவது ஒரு குளத்திலேயோ ஒரு தண்ணி ஒரு கலத்துக்கு எல்லாரும் கூழாங்கல்லை போடும் போதும் அதில் குறுக்கலைகள் உண்டாவதை காண்பீர்கள். அப்படின்ட்டாவே குறுக்கலை மென்ஷன் பண்ணிக்க. அலைகள்லாம் சொல்லணும், ஒரு குறுக்கலை என்றே சொல்லிட்டாரு. என்னன்னு பார்ப்போம். கூழாங்கல் காரணமாக ஏற்பட்ட குழப்பம் கல் நீரை அடித்த இடத்திலிருந்து ஒரு நாள் தசம் ஒன்றில் காட்டியவாறு குறுக்கலை வடிவத்தில் ஒரு மையவட்டங்களாக அப்பால் பரவி சென்றேன். அப்ப ஏதோ ஒரு குழப்பத்தாலதான் என்ன செய்யுது? குறுக்கலையோ ஒரு அலை என்ன செய்யுது? உருவாக போதும். அவர் டிரெக்டாவே மென்ஷன் பண்ணிருக்காரு. என்னத்த? குறுக்கலை என்று சொல்லியே மென்ஷன் பண்ணிருக்காரு. நான் சொல்றேன், அலைகள் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஊடகத்தில் ஏற்படுற குழப்பம். அலைகள் என்று சொன்னா என்ன? குழப்பம். ஏதோ ஒரு ஊடகத்தில் ஏற்படுற குழப்பத்துக்கு என்றால் என்ன? அலைகள் என்று அழைக்கப்படும். அடுத்து சொல்றாரு, அலைகள் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சக்தியை ஊடுகடத்த கூடியதாக இருத்தல் அவற்றின் முக்கிய இயல்பு. அலை என்று சொன்னால் அவர் ஒரு இயல்பு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சக்தியை ஊடு கடத்துற. அப்ப சக்தியை ஊடு கடத்தல். அப்ப முதலாவது என்ன சொன்ன? ஒரு ஊடகத்தில் ஏற்படுற குழப்பம் தான் அலைகள் எனப்படும். அலைகள் ஒரு பண்பு இருக்கு. என்ன பண்பு? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சக்தியை ஊடு கடத்தல் வேண்டும். அவ்வூடகத்தில் அடங்கும் துணிக்கைகள் இடம்பெறாமல் சக்தி ஊடுகடத்தப்படுகின்றது. ஆனால் துணிக்கை இடம்பெறுவதில்லை. என்னது? சக்தி ஊடுகடத்தப்படும் போது துணிக்கை இடம்பெறுமா? துணிக்கை
இடம்பெயர்வதில்லை. இதெல்லாம் கடைக்கு முக்கியம், எல்லாம் இடம்பெயர்வதில்லை. அடுத்த சொல்றாரு, உதாரணமாக நீர்மேற்பரப்பில் நீர் அலை செல்லுகின்ற போது ஒவ்வொரு இடத்திலும் உள்ள நீர் துணிக்கைகள் மேலும் கீழும் அசைந்தாலும் நீர் துணிக்கைகள் நீர் அலையின் வழியே அசைவதில்லை. ஓகேவா? இப்ப அலை இயக்கம், அலைகளுடைய இயக்கத்தை பத்தி பார்க்க மேற்குறித்த உதாரணங்களில் இருந்து குறிப்பிட்ட அலைகள் ஊடகத்தினூடாக செல்கின்றன. நீரில் உண்டாகும் அலைகளின் ஊடகம் நீராகும். கயிறு வழியே செல்லும் அலைகளின் ஊடகம் கயிறாகும். அவ்வூடகங்களில் துணிக்கைகளின் அதிர்வு ஏற்பட்டால் ஊடகத்தினூடாக அலைகளாக சக்தி ஊடுபடுத்தப்படுகிறது. மேற்குறித்த ஊடகங்கள் தவிர வேறு பல ஊடகங்கள் வழியேயும் அலைகள் ஊடுபடுத்தப்படுகின்றன. பல்வேறு விதமான ஒளிகள் வழியின் ஊடாக மாத்திரமின்றி திரவம் திண்மம் ஊடகங்களின் ஊடாகவும் எமது காதை வந்தடைவதை எமக்கு கேட்கின்றன. அதே மாதிரிதான் எங்களுக்கு கேட்கிற சவுண்ட் இருக்குதானே, சவுண்ட் எங்களோட காதுகளால உணரக்கூடிய சவுண்ட் இருக்குதானே, அந்த சவுண்ட் கூட ஒரு அலைதான், அந்த சத்தம் கூட ஒரு அலைதான். அந்த சத்தம் வந்துகிட்டு எப்படி எப்படி கேட்கும்? இப்ப நம்ம பட்டியலிக்கிட்டவா வழியில வந்து கேட்கும் இல்லையா, கதைக்கிறது வழியில வந்து கேட்கும். அதே மாதிரி அதான் அந்த மாதிரி சொல்றாரு. அதாவது அவர் சொல்ல வாரது சொன்னால் இந்த பௌதிக நிலைகள் சொல்லவார், அபத்திய நிலைகள், அதாவது திண்மம் திரவம் வாயு, இந்த கான்செப்ட். வாயு வாயுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு காது கேட்குதா கேட்கலையா? கேட்குது. திரவத்தினூடாகவும் சில சவுண்ட் கேட்குமா கேட்க மாட்டான், கேட்க மாட்டாதா? கேட்கும். அப்ப திரவத்துல கேட்கட்டா தண்ணிக்குள்ள ஒரு சவுண்ட் கேட்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கொடுக்கும். திண்மத்துக்குள்ள என்ன கேஸ்? அப்படியா? இல்ல, திண்ம ஊடகத்தினூடாக எமது காதை வந்தடைவது எமக்கு கேட்க சொன்னா திண்ம ஊடகம் சொன்னா என்ன சொல்ல வர? திரவம் தண்ணி வாயு திரவம் சொன்னால் ஒரு அடைச்ச ரூம், எப்படி ஒரு அடைச்ச ரூம், ஸ்கான் மாதிரி இல்ல ரூம் சொல்லலாம். என்ன அடைச்ச ரூம் கூட கதைக்கிறது எல்லாம் கேட்குதானே, கதைக்கிறது எனக்கே கேட்குது. அப்ப அவுட் ஆகல சத்தம், எனக்கே திரும்ப வருதுன்னு சொன்னா எங்கேயோ பட்டு தெரிப்படுத்த என்ன செய்யும்? காதுக்கு ஊடகத்தின் வழியே செல்லும் அலைகளை போன்று ஊடகமின்றி செல்லும் அலைகளும் உள்ளன. இதற்கு ஒளி அலைகள் ஒரு காரணமாகும். சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் வழி போன்ற ஒரு ஊடகம் இல்லாவிட்டாலும் சூரியனில் இருந்து புவிக்கு ஒளியின் பக்கமும் கிடைக்கிறது. ஒளியின் பக்கமும் மின்காந்த அலைகள் அலை வடிவத்தில் செல்லும். மின்காந்த அலைகள் செல்வதற்கு ஊடகம் அவசியமில்லை. வானொலி அலையும் மின்காந்த அலையாகும். ஒளிபரப்பு நிலையங்களில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் வானொலி அலைகள் மூலம் உங்கள் வீடுகளில் வானொலி பெட்டிக்கு வாயிலூடாக வானொலி அலைகள் வந்தடைகின்றன. எனினும் வானொலி அலைகள் செல்வதற்கு ஊடகம் அவசியம் இல்லை. அப்படி இருக்கட்டும். இப்ப அலைகளை வந்துகிட்டு ரெண்டாக பிரித்தாங்க. ஒன்று பொறிமுறை அலை, இன்னொன்று தெரியுமா? ஒன்று பொறிமுறை அலை, இன்னொன்று மின்காந்த அலை. அப்ப சரி, அப்ப அலைகளை வந்துகிட்டு ரெண்டா பிரிக்காது, அலைகளை ரெண்டா பிரிப்பாங்க. அந்த குழப்பங்களை ரெண்டா பிரிக்கும். முதலாவது குழப்பம் யாரு? பொறிமுறை அலை. என்னது? பொறிமுறை அலையாக இருப்பாரு. பொறிமுறை அலை. இன்னொன்று மின்காந்த அலை. மின்காந்த அலை, பொறிமுறை அலை, இன்னொன்று மின்காந்த அலையாக இருக்கும். அதே சொல்றாரு தானே, மின்காந்த அலை செல்வதற்கு ஊடகம் அவசியம் இல்லையா? ஒன்றானே. ரைட், ஓகே. இப்ப பொறிமுறை அலை என்று சொன்னால் என்ன கேட்டால் ஊடகங்கள் தேவைப்படுற அலைகள் பொறிமுறை அலைகள் எனப்படும். அப்ப இங்க ஊடகம் தேவை, அது பயணிக்கிறதுக்கு என்ன தேவை? ஊடகம் தேவை. பட் அங்க பயணிக்கிறதுக்கு ஊடகம் தேவை. ஊடகம் என்ன தெரியுதானே? திண்மமோ திரவமோ வாயுவோ. ஆனா வளிமண்டலத்து ஸ்பேஸ்ல வந்துகிட்டு எதுவும் இருக்குதா? ஊடகம் இல்ல. ஆனா இருந்தாலும் அங்க இருந்து சூரியன் வெப்பம் எங்களுக்கு வருதா? சூரியன் வெளிச்சமும் எங்களோட பூமிக்கு வருதுன்னு சொன்னா அது ஒரு என்ன அலை? மின்காந்த அலையாக இருக்கு. ஊடகம் அவசியம் இல்லை.
அதாவது பொறிமுறை அலை என்று சொன்னால் என்ன? ஊடகம், அதாவது பயணம் செய்வதற்கு ஊடகம் அவசியமான அலைகளை சொல்றது பொறிமுறை அலை. பயணம் செய்வதற்கு ஊடகம் அவசியமற்ற அலையை சொல்றது மின்காந்த அலைன்னு சொல்றோம். இங்க பொறிமுறை அலை இயக்கத்திற்கு ஊடாக துணிக்கைகளின் பங்கு பற்றுகை அத்தியாவசியமாகும். ஊடக துணிக்கைகள் இயங்கும் திசையில் அலை செல்லும் திசையும் அடிப்படையாக கொண்டு பொறிமுறை அலைகள் 2 வகையாக பிரிக்கலாம். பொறிமுறை அலைய 2 வகையாக பிரிக்காது. என்னது? பொறிமுறை அலைய 2 வகையாக பிரிக்காது. ஒன்று குறுக்கலை, இன்னொன்று நெட்டாங்கு அலை. ஒன்று என்னது? குறுக்கலை, இன்னொன்று நெட்டாங்கு அலை. நெட்டாங்கு அலை என்ன சொல்றது விளங்குதானே? வலைகளை 2 வகை பிரிக்காது. ஒன்று பொறிமுறை அலை, மின்காந்த அலை. பொறிமுறை அலை என்று சொன்னால் அது பயணிக்கிறது ஊடகம் அவசியம். அவசியம். எஸ், மின்காந்த அலைக்கு அது பயணிக்கிறது ஊடகம் அவசியம் இல்லை. பொறிமுறை அலையை வந்துகிட்டு 2ஆ பிரிக்காது. குறுக்கலை, ஒன்று நெட்டாங்கு அலையாக இருக்குது. இப்ப குறுக்கலை என்று சொன்னால் அது எப்படி உருவாகுது? அங்க வந்துகிட்டு முடியும் தாலியும் மாறி மாறி உருவாகின்ற ஒரு அலையாக இருக்கு. விளங்குதா? என்ன சொன்ன விளங்குதா? முடியும் தாலியும். இதை வாசித்தா டைம் வெட்டிக்கிறோம். இத உங்களை வாசிக்காட்டி உங்களுக்கு என்னன்னு விளங்கு. இதை புதுசா பாக்குறாங்க என்னன்னு விளங்குமா? ஏற்கனவே 11ஆம் ஆண்டு படிச்சிருந்தாலும் என்ன செய்யும் மாதிரி அதனாலதான் நினைச்சு வாசிச்சு பெஸ்ட் இது கொண்டுட்டு போறோம். ரைட், நீங்க வாசிக்கணும். உங்களுக்கு இந்த பெட்டிகள் இங்கு அலை கையால் துடித்துக் கொண்டிருக்கும் முனையிலிருந்து அடுத்த முனைக்கும் ரிபன் நாடா அசையும் திசைக்கும் செங்குத்தாக அலைகள் செல்வதை அவதானிக்கலாம். மத்திய துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் அலை குறுக்கலை எனப்படுது. அதாவது என்ன செய்றாரு? ஒரு டேபிள்ல ஒரு அந்த ஸ்லிங்கி மாதிரி ஒரு ஸ்பிரிங் மாதிரி ஒரு கான்செப்ட் என்ன செய்றாரு? வச்சிருக்காரு. வச்சுட்டு அங்கால பக்கம் ஃபிட் பண்ணிக்காரு இல்லையா? அங்கால ஒரு ஃபிட் பண்ணிக்காரு, எங்கால பக்கம் கையால பிடிச்சிக்கிறாரு. கையால பிடிச்சிட்டு மேலும் கீழும் ஒரு அசைக்கும் போது துணிக்கை எங்க போகுதாம்? மத்திய பக்கத்துக்கு செங்குத்தாக போகுதாம். அதாவது எப்படி? இப்படி முன்னுக்காயிட்டு பின்னுக்காரு, முன்னுக்காயிட்டு பின்னுக்காரு. நாம மேலுக்கு தான் விட்டோம். இவரு மேலுக்கு கீழுக்குத்தான் அந்த சலங்கை என்ன செய்யறாரு? அற்றார். ஆனால் அந்த இயக்கம் எப்படி போகுது? அந்த மத்திய தளத்துக்கு செங்குத்தா போய் சொல்றான். அப்படி உருவாகிற அலையை தான் சொல்றது என்ன அலை? குறுக்கலை. அப்படி நீங்க என்ன அமைச்சுக்கொள்ளுங்க? குறுக்கால போற அலை குறுக்கலை. எப்படி? குறுக்கால போற அலை குறுக்கலையாக இருக்கு. அடுத்து சொல்றது ஒரு நிலையான நீர்ப்பரப்பில் கல்லொன்றை போடும்போது உண்டாகும் அலை இயக்கத்தில் நீர்த்துணிக்கைகள் ஒரு குறித்த வீச்சில் மேலும் கீழும் இயங்கும். அதேவேளை அலைகள் நீர் துணிக்கைகள் இயங்கும் திசைக்கு செங்குத்தான திசையில் பரவுகின்றன. எஸ், அப்ப என்ன ஒரு உதாரணம் சொல்றாரு? ஒரு குளத்துக்குள்ள வந்துட்டு ஒரு கல்ல போட்டோம் சொன்னால் அந்த கல்லு போட்டதுக்கு துணி, அந்த நீர்த்துணி என்ன செய்யும்? மேலுக்கு பாயும். ஒன்னே பாஞ்சா அலைகள் என்ன செய்யும்? அதுக்கு செங்குத்தாக இப்படி போகும். இப்படி தானே இப்படி போ. அதான் சொல்றாரு. அப்ப ஒரு குளத்துக்குள்ள கல்ல போடும் போது தண்ணி அப்படி மேலுக்கு தெரிக்க, அதாவது நீர் துணிக்கு மேலுக்கு தெரிக்க அலைகள் என்ன செய்யும்? செங்குத்தாக போகும். அதாவது நான் சொல்றேன்னா கல்லு போடுறது இந்த கோடு தானே, அலை செல்றது இந்த கோடு, செங்குத்து கோடு தானே. அவன் சொல்ல வராது. ரைட்டா? அதாவது மத்திய தளத்துக்கு செங்குத்தாக செல்லும் அலைகள் இந்த குறுக்காலைன்னு சொல்றாங்க. அடுத்து நீர் மேற்பரப்பில் பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் பந்து போன்ற மிதக்கும் மறுபொருளை வைத்து நீர் மேற்பரப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தும் போது அம்மிதக்கும் பொருள் மேலும் கீழும் அசைகின்றதென நாம் முன்னர் குறிப்பிட்டோம். மிதக்கும் பொருள் மேலும் கீழும் அசைவதனால் நீர்த்துணிக்கைகளில் இருந்து மிதக்கும் பொருளின் மீது விசை பிரயோகிக்கப்படும் விதம் பற்றி விளங்கிக் கொள்ளலாம். அதாவது நீர்த்துணிக்கைகள் மேலும் கீழும் அசைகின்றன, அலைகள் அதற்கு செங்குத்தான திசையில் பரவுகின்றன. ஆகவே மேற்பரப்பில் செல்லும் அலைகள் குறுக்கலைகள் ஆகும். எஸ், அப்ப நான் சொன்ன மாதிரி என்ன, நீர் மேற்பரப்புல உருவாகுற அலைகள் என்ன அலை? குறுக்கலையாக இருக்கு. அதாவது மிதக்கிற பொருளை என்ன செய்யறாரு? ஒரு போர்டு எடுத்து என்ன செய்யறாரு? ஆனா அங்க வந்து இப்ப கல்லு மேலுக்கு வருமா? ஆனா கல்லுகளுக்கு போயிடும். ஆனா பந்து மேலுக்கு வரும். ஏன்னு சொன்னால் அந்த நீர்த்துணிக்கை மேலுக்கு அசையும் தானே. அவர் பந்து
அதாவது நியூட்டனுடைய மூன்றாம் விதி என்ன? ஒரு இயக்கத்துக்கு சமநிலை எதிரமான மறுவிசை இருக்கும் என்ற மாதிரி அது பந்து இருந்தா பந்து ஒரு விசையை கொடுக்கும். அது தண்ணி. அப்ப தண்ணி என்ன செய்யும்? நீர் எனக்கு விசை தரும், அதுவும் ஒரு விசையை கொடுக்கும். கொடுத்தா ரெண்டு விசை ஈக்குவல் ஆகும் போதுதான் என்ன செய்யும்? அவர் மேலே ஆகும். இப்ப நான் ஒரு களி கட்டி எடுத்து செவர்ல எறிஞ்சா சக்கனதான் பிடிக்கும். இப்ப நான் எரிஞ்ச களியால நான் ஒரு விசையை கொடுத்தேன். அப்ப செவருக்கு அந்த களி போயிட்டு ஒரு விசையை கொடுக்கும் கொடுக்கும். ஆனா செவரு களிக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு விசை இல்லை. அதுவே ஒரு ரப்பர் பந்தை நான் எரிஞ்சு சொல்லலாம், அதே ஒரு ஸ்பீட்ல நீ சொத்துக்கு ஒரு பந்து போவா இல்லையா? அதாவது நான் கொடுத்த விசைக்கு செவரு கொடுத்திருக்குது, செவரு கொடுத்த விசையை அந்த பந்து தாங்கி இருக்குது, அதனால எதிர்த்து. ஆனா களிக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை, சக்கன பிடிக்கும். சரியா? அதாவது உண்மையான கணிதம். அப்ப அவர் அந்த கீழே காட்டுகிறாரு, துணிக்கைகள் மேலுக்கும் கீழுக்கும் இயங்கினால், இந்த துணிக்கைகள் மேலுக்கும் கீழுக்கும் இயங்கினால் என்ன அதுக்கு செங்குத்தாக போற அலைக்கு பேர் தான் என்ன சொல்ற? குறுக்கலை. அடுத்தது, ஊடக துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தான திசையில் செல்லுமாயின் அவ்வலைகள் குறுக்கலைகள் எனப்படும். அதாவது ஊடக துணிக்கைகள் செல்ற திசைக்கு செங்குத்தாக போறோம். திரும்ப திரும்ப சொல்றேன், ஊடக துணிக்கை சொன்னா இப்ப தண்ணி எடுத்தபடி சொன்னால் தண்ணி மேலுக்கும் கீழுக்கும் போகும், மேலுக்கு அசைவு. தண்ணி மேலுக்கு அசைஞ்சுன்னு சொன்னா அலை என்ன செய்யணும்? அதுக்கு செங்குத்தாக போகும். ரைட்டா? அதாவது ஊடக துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தாக போற என்று சொல்றது என்ன? குறுக்கலைன்னு சொல்றோம். ரைட்டா? குறித்த கணத்தில் நீரலையின் குறுக்குவெட்டு தோட்டத்தை காட்டும். அதில் அம்புக்குறியினால் துணிக்கைகள் அசைந்து கொண்டிருக்கும் திசை அக்கணத்தில் காட்டப்பட்டது. நீரலையின் குறுக்குவெட்டு முகம். அப்படி அந்த நீர் அலைகள் உருவாகும் போது அந்த குறுக்குவெட்டு முகத்தை இவருக்கு காட்டுகிறார். அது எப்படி வந்திருக்கு? எப்பொழுதுமே இந்த பொங்கின மொழி நம்ம சொல்லுவோம் முடி என்று சொல்லி, என்னது? முடி. எப்பொழுதுமே இந்த தாழ்ந்த மொழியை சொல்லுவோம் தாலி. உங்களுக்கு இதுல இருந்து விளங்குது என்ன? ஒரு குறுக்களை உருவாகும் போது முடி தாலி, முடி தாலி என்பன உருவாகும். அப்ப அலை சொல்ற திசை அலை இப்படி போயிட்டு, அதாவது வளைஞ்சு போறல அலை செங்குத்தா போகும். ஆனால் அந்த குழப்பத்தால் என்ன செய்யும் என்றால் குழப்பத்தை தான் சொல்றது அலை என்று சொல்லு. அப்ப அலை இருந்தது, அலை செங்குத்தா போகும். இப்ப மேலுக்கு கீழுக்கு துணிக்கி அசையும் போது அந்த அலை செங்குத்தா போகும். ஆனா அந்த இதால ஏற்பட்ட குழப்பம் தான் இந்த பந்து சொல்லி அவர் சொல்றாரு, இங்கு மேலோக்கிய திசையில் செல்லத்தக்க உயர் இடப்பெயர்ச்சி முடியும் சொல்ற. அப்ப இந்த அலை அடைந்த அதி உயர் இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்ற? முடியும்னு சொல்ற. அதுவே அதிதாழ் இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்ற? தாலின்னு சொல்ற. அதாவது கீழ்நோக்கிய திசையில் உச்ச இடப்பெயர்ச்சி அடைந்துள்ள துணிக்கை அதை சொல்றது தாலின்னு சொல்ற. அதாவது மேல் நோக்கி அடைந்த உயரிடப்பெயர்ச்சி முடி, கீழ் நோக்கி அடைந்த உயரிடப்பெயர்ச்சி கடுங்கானம் இருக்கணுமா? மேல் நோக்கி துணிக்கை அடைந்த அதி உயரிடப்பெயர்ச்சி சொல்றது முடி என்று சொல்லி, கீழுக்கு கீழ் நோக்கிய திசையில் அதி உயர் இடப்பெயர்ச்சி சொல்றது தாலி என்று சொல்றோம். ரைட்டா? அப்ப உங்களுக்கு உண்மையாவே தெரிய வேண்டியது, ஒரு பொறிமுறை ஒரு குறுக்களை உருவாகும் போது அங்கு என்ன உருவாகும்? முடிகளும் தாளிகளும் உண்டாகும். முடி தாளி, முடி தாளி என்ற என்ன செய்யும்? ஓடர்ல உண்டாகும். அதே மாதிரி நெட்டாங்கு அலை என்ன தெரியுமா? அலை செல்லும் திசை சமாந்தரமாக செல்லக்கூடிய அலையை சொல்றது என்ன? நெட்டாங்கு அலை. அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக செல்ற. அப்ப இது எப்படி வரும்? இப்ப அலை வந்துகிட்டு அதாவது இப்படி இப்படி ஒரு சலகை எடுத்து அங்க பெட்ட பண்ணீங்க. இங்க நாங்க மேலுக்கும் கீழுக்கும் அசைச்ச மாதிரி அங்க முன்னுக்கு பின்னுக்கு அசைக்கணும். இப்படி இப்படி அசைக்கணும், இப்படி இப்படி. அப்ப துணிக்கை என்ன செய்யும்? முன்னுக்கு பின்னுக்கு அசையும் போது அலையும் என்ன செய்யணும்? முன்னுக்கு தான் போகணும். அதாவது இந்த துணிக்கை சொல்ற திசைக்கு சமாந்தரமாக செல்லக்கூடிய அலையை சொல்றது மாதிரி. சரியா? இங்க துணிக்கை சொல்ற திசைக்கு செங்குத்தாக, அங்க துணிக்கைகள் சென்ற திசைக்கு அவர பக்கமே போற.
அந்த அலையை சொல்றது நெட்டாங்கு அலை. அங்க வந்து என்ன தெரியுமா உருவாகும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி எங்கும் போது நெருக்கிலக்கோடு உருவாகும். அப்ப நெருக்கல் அப்படி எடுக்கும் போது ஒரு பெரிய கெப்போடு உருவாகும். திரும்ப நெருக்கல் உருவாகும். திரும்ப கெப்பு, திரும்ப நெருக்கல். சோ இவர் சொல்றது நெருக்கல் என்று சொல்ற, இவர் சொல்றது ஐந்தாக்கள் என்று சொல்றது. அப்ப இங்க முடி தாலி உருவாவது போன்று நெட்டாங்கு அலையில நெருக்கலும் ஐந்தாக்களும் மாறி மாறி தோன்றும். நெருக்கலும் ஐந்தாக்களும் மாறி மாறி தோன்றும். இங்க வந்துகிட்டு நீர்ல உருவாக்குற அலைகள், அப்ப நீர் அலைகள். பட் இங்க வந்துகிட்டு ஒளி அலைகள், சத்தம் தெரியுமா? சத்தம் சத்தமும் இந்த மாதிரி தான் கேட்கும். சத்தமும் இந்த மாதிரி தான் கேட்கும். அதாவது அப்படி வந்துட்டு போ, சரியா? அப்படி சவுண்ட் வந்துட்டு அப்படி குறைஞ்சிட்டு போ. திரும்ப கத்த ஆரம்பிச்சா திரும்ப போயிட்ட கேட்கும் அந்த மாதிரி, ரைட்? அப்ப அப்ப ஃபுல் பர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்கோம். எத்தனை திரும்ப சொல்றேன் கேளுங்க. அடுத்தது கணக்குக்கு போறோம். அலைகள் என்று சொன்னா ஒரு குலம், ஒரு பிரச்சனையை தான் சொல்றது அலைகள். சரியா? எஸ் கண்ணோட்டத்துல டைம் தருவேன். வளையில சேர்ந்த நம்மளுக்கு அலைகள் என்று சொன்னா குழப்பமே. ஒரு பிரச்சனையை தான் சொல்றது அலைகள். அலைகள் வந்துகிட்டு சக்தியை ஊடுகாட்டும், ஆனால் துணிக்கை இடம்பெயர்வதில்லை. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. கடல் அலை வருது தானே, இப்ப கடல் அலை அப்படியோ வந்தா வருஷம் உள்ளா கடல் அலை வந்து அன்னைக்கு அப்ப தண்ணி குறையுதாங்க, ஆனா வத்தியா தண்ணி போடு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, துணிக்கைகள் இடம்பெயர்வதில்லை. அப்ப எப்படி கடல் நினைச்சிட்டு போகுது? எஸ், நினைச்சிட்டு போகுது. பட் துணிக்கைகளுக்கு இடையில் சக்திகள் பரிமாற்றப்பட்டு முன்னுக்கு இருக்கிறது மட்டும் தான் வந்து, சரியா? அந்த ஒளிப்பினால மட்டும் மாறுது. இப்ப கடல்ல வந்துட்டு தொம்புலிருந்து ஒரு அலை ஒரு குழப்பம் உருவாகிடும். உருவாக அந்த குழப்பம் என்ன செய்யும்? மாறி மாறி கடத்தப்பட்டு 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 கடத்த தொம்பல் இதுக்கு மேலே அந்த அலை மட்டும் நம்ம என்ன செய்யும்? கால் தொட்டு போகும், சரியா? அவரே வந்து 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 வந்தாங்க அலை பக்கம் தான் நீ வட்டிருக்கீங்க. சக்தி ஊடுகடத்தப்படும். எங்கேயோ கத்துறது காது கேக்குது, சக்தி வரும். ஆனால் துடிக்க எப்படி சொல்லிடு, நான் அவங்க இருந்து ஒருத்தர் நினைக்கி லூசு ஏசுறான்னு சொன்னா, அப்ப அவன் வாயில இருந்த அந்த வலிக்கும் நம்ம காயில வட்டுதா, சக்கரை வட்டுதா இல்லே? சத்தமா தானே வருது. துடிக்கைகள் இடம்பெறுவதில்லை, பட் சக்திகள் ஊடுகடத்தப்படும். ரைட், ஓகே. அப்ப நாங்க அலைகளை வந்துகிட்டு 2 வகையா பிரிச்சோம். ஒன்று பொறிமுறை அலை, மின்காந்த அலை. பொறிமுறை அலைக்கு ஊடகம் தேவை, ஒரு நீர் ஊடகம் அல்லது ஒரு வழி ஊடகம் தேவை. ஆனால் மின்காந்த அலைக்கு ஊடகமே தேவையில்லை. உதாரணமாக சொல்லியிருக்கேன் இல்லையா? எஸ், பொறிமுறை அலைகள் ஊடகம் அவசியமான அலைகள். பொறிமுறை அலைகள் பயணம் செய்வதற்கு ஊடகம் அவசியமான அலைகள். அதை குறுக்காலை நெட்டாங்க 2 பிரிக்கிறார். குறுக்காலை என்று சொன்னால் துணிக்கைகள் மேலுக்கு, இப்படி சொல்லணும், துணிக்கைகள் இடம்பெயர திசைக்கு, சாரி, துணிக்கைகள் அசைற திசைக்கு செங்குத்தாக போற அலையை சொல்றது குறுக்கலை. துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தாக போற அலை குறுக்கலை. துணிக்கைகள் அசையும் திசையிலேயே சமாந்தரமாக செல்ற அலையை சொல்றது என்னது? நெட்டாங்கு அலை. குறுக்கலை உருவாகும் போது முடியும் தாலியும் உருவாகும். நெட்டாங்கல் உருவாகும் போது நெருக்கலும் ஐந்தாக்களும் உருவாகும். சரியா? அது மட்டும் இல்லாம குறுக்கலைக்கு உதாரணமாக நீரலை, நெட்டாங்கலைக்கு உதாரணமாக ஒளி, சத்தம் அலை. என்ன பண்ண சொல்றாரு? அவ்வளவுதான். இப்ப நீங்க எனக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, எனக்கு செய்ய வேண்டியது அலைகள் என்று போட்டு ஒரு 2 பிரின்சிபிள் இருக்கு. எப்படி? அலைகள் என்று சொன்னால் ஊடகத்தில் இடம்பெறும் குழப்பம், அவ்வளவுதான். சரியா? 2வது நீங்க பழுது சொல்லணும், சொல்றாங்க, நானே சொல்றேன். அலைகள் என்று சொல்லி தலைப்பட்டு போடுங்க. இது சொல்றோம். waves போட்டுட்டியா? waves அலைகள். நீங்க அந்த அலைகளுக்கு 2 பிரின்ஸ் போட்டு கொடுங்க, வேற ஒண்ணுமே தேவை. 2 பிரின்ஸ் போட்டு விட்டு எழுதுங்க. கொண்டு ஊடகத்தில் இடம்பெறும், ஊடகத்தில் இடம்பெறும்
ஊடகத்தில் இடம்பெறும் குழப்பம் ஊடகத்தில் இடம்பெறும் குழப்பம் பண்ணுங்க. அலைகள் சக்தியை அலைகள் ஓரிடத்திலிருந்து ஓரிடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு அலைகள் ஓரிடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு சக்தியை ஊடுகடத்தும் சக்தியை ஊடுகடத்தும். அடுத்த பாயிண்ட்ஸும் போட்டுக்கொள்ளுங்க, போட்டுக்கொள்ளுங்க. துணிக்கை இடம்பெயர்வதில்லை. கடுமானம் இருக்கணுமா? துணிக்கை இடம்பெயர்வதில்லை. அடுத்தது போட்டு, அதாவது ஊடகங்களை பொறுத்து, இப்ப அலை சொல்றதுக்கு தேவைப்படுற ஊடகங்களை பொறுத்து அலை 2 வகையில பிரிக்காது. ஒன்று ஊடகம் தேவை, இன்னொன்று ஊடகம் தேவை. அப்ப நீங்க அப்படிலாம் எழுத வேணாம், நீங்க நான் போட்ட மாதிரி போட்டுக்கொள்ள எழுத போறீங்களா? போட்ட மாதிரியே போட்டுக்கொள்ளும். அப்ப போட்டு சரியா உங்களோட கொப்பியில் நடுத்துல அலைகள் 2 போட்டு 2ஆ பிரிச்சு பொறிமுறை அலை, மின்காந்த அலை போட்டுக்கொள்ளுங்க. பொறிமுறை அலை, மின்காந்த அலை. எங்களுக்கு பார்க்கறது என்ன செய்யும்? அலைகள் 2 போட்டு 2ஆ பிரிச்சு பொறிமுறை அலை, மின்காந்த அலை. இப்ப நீங்க பொறிமுறை அலைக்கு ஒரு குட்டி டொட் போட்டு எழுதி கொள்ளுங்க. துணிக்கை பயணம் செய்ய துணிக்கை பயணம் செய்யுமா? அசையும். துணிக்கை அசைய ஊடகம் அவசியம். அதே மாதிரி அந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க. துணிக்கை அசைவதற்கு ஊடகம் அவசியம் இல்லை. இப்ப அந்த பொறிமுறை அலை இருக்குதானே, அதுக்கு அந்த இடையே ரூல்ல வச்சு ஒரு கோடு போட்டு ஒத்த கோடு குறுக்கலை மட்டும் போடுங்க. இந்த நோட்ஸ் இருக்கு சரியா? என்ன நுழைந்தானே எப்படி செய்யறது சொல்லி பொறிமுறை அலை போட்டு இருப்பீங்க. ரூலர் வச்சு ஒரு கோடு அடிச்சு, அது கையாலே படிக்க பிரச்சனை, சின்ன கோடு தானே, கோடு அடிச்சு ஒத்த கோடு மட்டும் போட்டு குறுக்கலை மட்டும் போட்டு வைங்க. எனக்கு நெட்டாங்கல் எழுத வேண்டாம், சில நோட்ஸ் சொல்லிட்டு நெட்டாங்கல் எழுதி கொடு. ஒத்த பார்வையில் நம்ம என்ன செய்வோம், படிச்சுட்டு போயிடுவோம். கோட் அடிங்க. போட்டு குறுக்கால என்ன போடுங்க, குறுக்கால என்ன போட்டு எழுதி கொள்ளுங்க. போடுங்க. துணிக்கை அசையும் திசைக்கு கொடிவிட்டு, துணிக்கை அசையும் திசைக்கு, துணிக்கை அசையும் திசைக்கு, துணிக்கை அசையும் திசைக்கு என்ன திசை? செங்குத்தாக அலை செல்லும். துணிக்கை அசையும் திசைக்கு செங்குத்தான திசையில் அலை செல்லும்.
அடுத்த டோட் இங்கு முடியும் தாலியும் மாறி மாறி தோன்றும். முடியும் தாலியும் மாறி மாறி தோன்றும். முடியும் தாலியும் மாறி மாறி தோன்றும். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? இங்க இப்படி ஒரு கிராஃப் மாதிரி ஒன்று போட்டு, சரியா? இப்படி போடுங்க. இப்படி போட்டுட்டு நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது இவரை தாலின்னு சொல்றேன், தாலி, இவரை முடின்னு சொல்றேன். இது என்ன கொண்டு கொடுத்து கொள்ளுங்க, முடின்னு சொல்லி. அப்பதான் முடி தாலி முடி தாலி தொட்ட தொட்டாடி செய்யும். அப்படி இருக்கு ரைட்டா? போட்டு கொடுங்க குட்டி அந்த படத்தை. அதே மாதிரி எனக்கு இதையும் போட்டுக்கொள்ளுங்க. இப்படி தெரியுமா? இது துடிக்கை அசைவு, துடிக்கை அசைவு, சரியா? இதுல வந்துகிட்டு நீங்க வேற கலரை யூஸ் பண்ணி என்ன செய்யணும்? வேற கலரை யூஸ் பண்ணி என்ன செய்யணும்? இது அலையிட அசைவு. என்னது? அலை. அதாவது துணிக்கை மேலுக்கும் கீழுக்கும் அசையும் போது அலை செங்குத்தாக போகுது. நீங்க என்ன ஒரு வேலைக்கான அலை எடுத்து செங்குத்தன்னு போட்டுக்கொள்ள செங்குத்து. இதோட அவர் எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும். எழுதிக் கொள்ளுங்க. நீர் அலைகள், அதாவது நீர் ஊடகத்தில் ஏற்படுகின்ற குழப்பம். சரியா? எங்க அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க. நீர் ஊடகத்தில் ஏற்படுகின்ற குழப்பம். புரிஞ்சா? அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க. நீர் ஊடகத்தில் இடம்பெறும் குழப்பம். இது போடுங்க அந்த படத்தை. அதாவது நீர் அலைகள் சொல்றோம். நீர் அலைகள் உதாரணம் நீர் அலை. இப்ப அந்த கோட்டை நெடிசாக்கிப்பட்டு இப்ப அடுத்தால என்ன போடணும்? நெட்டாங்க ஒன்றானே எழுதி கொள்ளுங்க அந்த ரெட் கோடு. இதே மாதிரி தான் எழுதணும். ஆனா நான் குறுக்களை கொஞ்சம் கெப்போட சொன்னேன். அது நோட்ஸ் முடிஞ்சு நெட்டாங்க போட்டுக்கொள்ளு. அது எழுதி கொள்ளுங்க. நெட்டாங்கலைக்கு எப்படி சொல்றேன்? இது நோட்ஸ் எல்லாம் நீங்களே சொல்லிக்கொள்ள முடியும். அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக செல்லும் அலைகள், அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக செல்லும் அலைகள். அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக செல்லும் அலைகள். புரிஞ்சா? அடுத்து என்ன சொல்ற? இங்கு நெருக்கல்களும் ஐதாக்கல்களும். கவனமா, நெருக்கல் ஐதாக்கள். எஸ், நெருக்கல் கம ஐதாக்கள். அங்க முடி தாடி, இந்த நெருக்கல் ஐதாக்கள். இங்கு நெருக்கல் கமா ஐதாக்கள் மாறி மாறி தோன்றும். இங்க ஒளி அலைகள் உதாரணம். ஒளி அலை சவுண்டா? ஒளி அலை. இந்த படத்தையும் போட்டு இந்த படத்தை எப்படி சமணப்படும்? இந்த படத்தையா நெருக்கல் எப்பிட்டு ஐதாக்கள், அதாவது இதுக்குள்ளேயும் ஒரு 2-3 கோடுகள் இருக்கு.
சரியா? இதுக்குள்ளே 2-3 கோடுகள் இருக்குன்னு நான் காட்டல. சரிதானே? இது நெருக்கல் இதா சரியா? இந்த படத்தை போடுங்க. அதோட சேர்த்து ஒரு தலைப்பு போட்டுக் கொள்ளுங்க. அலை இயக்கத்துடன் தொடர்பான பௌதீக கணிதம். அலை இயக்கத்துடன் தொடர்பான பௌதீக கணிதம். அலை இயக்கத்துடன் தொடர்பான பௌதீக கணியம். அலை இயக்கத்துடன் தொடர்பான பௌதீக கணியம். இங்க பாருங்க, முடிஞ்சா சொல்லிட்டு பாருங்க. கொஞ்சம் பார்த்துக் கொள்ளையிலும் எங்களுக்கு தெரியும் ஒளியாடு. இத பாருங்க, இந்த ஒரு வரை கொண்டு வரையிருங்க பாருங்க. இது என்னன்னு சொல்ற? முடி என்று சொல்ற. இது என்னன்னு சொல்ற? தாலி என்று சொல்ற. தாலி என்று சொல்ற. ரைட்டா? இங்க இந்த துணிக்க அடைந்த அதி உயர் இடப்பெயர்ச்சி சொல்றது. இந்த துணிக்கை அடைந்த அதி உயர் இடப்பெயர்ச்சி, அதாவது இந்த கேப். இந்த துணிக்கை எவ்வளவு தூரம் இருக்கு, இந்த கேப்ப நாங்க சொல்றது. சரியா? இந்த கேப்ப நாங்க சொல்றது பீச்சம்னு சொல்றது. என்னது? பீச்சம். சில டேர்ம் வேர்ட்ஸ் முக்கியமா பீச்சம்னு சொல்றோம். கேபிட்டல் ஏ ஆல குறிச்சுக்கோங்க. பீச்சம். ரைட். லைட். ஓகே. அப்ப இந்த ஒரு இடப்பெயர்ச்சி நேரம் வரைக்குள்ள நான் ஒரு அலட படத்தை குறிச்சேன். சரியா? எங்களுக்கு முடி தெரியும், தாலி தெரியும். இது முடி, இது தாலி. என்ன அப்படி சொல்லணும். ரைட். இருக்கும் பொழுது அப்ப இது என்னால இது குறுக்கால இல்லையா? இப்ப இந்த துணிக்க அதி உயரத்துக்கு போய் தள்ளிருக்காரு. அவரை அந்த தூரத்தை சொல்றது வீச்சம் சொல்றது. இந்த தூரத்தை வீச்சம் சொல்றது. என்ன பண்ணும்? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு 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 முழு அலை என்று சொல்றது ஒரு எஸ். சரியா? ஒரு முழு அலை என்று சொல்றது என்ன? ஒரு எஸ். இங்க ஆரம்பிச்சு அண்ணா ஒரு எஸ். ரைட்டா? அப்ப இது ஒரு அலை. அதாவது ஒரு எஸ் என்று சொல்றது ஒரு அலை. அப்ப இங்க எத்தனை அலைகள் இருக்கு? 2 அலை இருக்கு. அப்ப இங்க இருந்து தோன்றி இங்க வருதாமல் சொன்னால் இவர்தான் சொல்றது என்ன? ஒரு அலை. அந்த ஒரு அலை உருவாவதற்கு எடுக்கிற டைமை நாம சொல்றது ஆவர்த்தன காலம். என்னது? ஆவர்த்தன காலம் சொல்றோம். பீரியட் ஆஃப் டைம் சொல்றோம். ஆவர்த்தன காலம். சரியா? அதே மாதிரி வேற என்ன டேர்ம்ஸ் இருக்குது? அலை நீளம். அலை நீளம் என்று சொல்றது நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு அலட நீளம். அலை நீளம் சொல்ல ஒரு அலட நீளம். அதிலே குறிக்கிறா இல்ல நான் வேற குறிக்கிறா? எலிமெண்டா ஒத்த படத்துல நீங்க குறிச்சு கொள்ளுங்க. சரியா? விதிக்கன்னு சொன்னா சொன்னா இங்க நேரம் பரப்புறாரு, இடப்பெயர்ச்சி சரியா? இப்ப இதுல எஸ் என்ன? ஓகே. எஸ்டி கிராஃப்ல முடிதானே வருது. முடிதானே? 2 முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அலை நீளம். அலை நீளத்தினால லம்டான்னு சொல்றோம். சரியா? அலை நீளத்தை லம்டான்னு சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை. வேற வித்தியாசம் எழுதுல ஆவர்த்தன காலத்துக்கு டி, வீச்சத்துக்கு ஏ, டைமுக்கு டி, அதரையும் இடப்பெயர்ச்சிக்கு எஸ், அலை நீளத்துக்கு லம்டான்னு போறோம். லம்டா இப்படி வருமா? லம்டா பையன் மாற்றி போறோம். ரைட். அப்ப லம்டா
இப்ப என்ன சொன்னேன், ஒரு அலையில இரண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன, அலை நீளம். அதே மாதிரி தாலி கோவிக்கும் தானே, அப்ப இரண்டு தாலிக்கு இடைப்பட்ட தூரம், அப்ப இரண்டு இதான தாலி, இதுவும் தாலி தானே, அப்ப இந்த இரண்டு தாலிக்கு இடைப்பட்ட தூரம் என்ன, அலை நீளம் தான். அதே மாதிரி ஒரு எஸ், இதான ஒரு எஸ், இங்க இருந்து என்ன ஒரு எஸ் என்ன இங்க வரைக்கும், அந்த ஒரு எஸ் என்னது, அலைநீளமாக இருக்கு. அலைநீளத்துக்கு மூன்று டிஃபரன்ஸ் தான். ஒன்று இரண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம், அது இரண்டு தாளிகளுக்கு இடைப்பட்ட தூரம், அல்லது ஒரு அலையினுடைய நீளம், ஒரு அதுவும் அலைநீளம் தான். சரியா? இவ்வளவு டேர்ம் படிச்சு நம்ம என்ன செய்யணும், இப்ப பார்க்க போறோம். பார்த்து அதுக்கு ஒரு வரைப்பு ஒன்று எடுக்க போறோம். சரியா? ஒரு வரைப்பு ஒன்று என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம். ரைட், நீங்க இந்த படத்தை தெரிவிக்கொள்ளுங்க. இது முதலாவது படம், இது இரண்டாவது படம். சரியா? நாங்க போட்டுக்கொள்ளுங்க. கேபிட்டல் டி வேற, சாரி சிம்பிள் டி வேற, கேபிட்டல் டி வேறயா, அந்த நேரம் இங்க ஆவர்த்தன காலம். இந்த படத்தை டக்குனு கிரி போட்டு பாருங்க, நோட்ஸ் சொல்றேன். முடிஞ்சா? இந்த இரண்டாவது படத்தையும் உண்டா வரையா வர இயலுமா? குழப்பம் என்று சொன்னால் இரண்டு முடி இரண்டு தாலி வரைய கொடுத்துக்கிறேன், இதுல கீறிக்கொள்ள இயலும், பட் குழப்பங்கிறதுக்கு வேணா நிட்டு தந்தி நீங்க அதை செப்பரேட்டா கேட்கணும். அதுக்கு எழுதிய நம்ம நோட்ஸ் சொல்லணும். நீங்க எழுதி முடிச்சாக்கள் தானே, ஒன்னு போட்டு வீச்சம் மட்டும் போடுங்க, வீச்சம் போட்டு டேஸ், இந்த வீச்சத்துக்கு எழுதி கொள்ளுங்க, எழுதுங்க சொல்லி வீச்சத்தை சொல்லி எழுதுங்க, வீச்சத்தை எழுதி கொள்ளுங்க. ஒரு அலை இயக்கத்தில் எழுதுங்க, ஒரு அலை இயக்கத்தில் துணிக்கை அடைந்த அதி உயர் இடப்பெயர்ச்சி, ஒரு அலை இயக்கத்தில் துணிக்கை அடைந்த அதி உயர் இடப்பெயர்ச்சி, மேக்சிமம் இடப்பெயர்ச்சி சொல்றது. சரியா? ஒரு அலை இயக்கத்தில் துணிக்கை அடைந்த அதி உயர் இடப்பெயர்ச்சி. இரண்டாவது போட்டுக்கொள்ளுங்க, அலை நீளம். அலை நீளத்துக்கு மூன்று டெபினிஷன் பெயர்த்தாங்க.
அலை நீளத்துக்கு அலை நீளம் மட்டும் போட்டு டேஸ் போட்டுருங்க பீட்டா முடிச்சுக்கொள்ளும். அப்ப அலை நீளம் சொன்னா என்ன? ஒரு பூரண அலையின் நீளம். முதலாவது இது ஒரு பூரண அலையின் நீளம். நான் திரும்ப சொல்றேன், ஒரு அலை என்று சொல்றது ஒரு எஸ், சரியா? ஒரு எஸ் தான் ஒரு அலை என்று சொல்றது. இது ஒரு அலை, இது ஒரு அலை. எழுதுங்க, ஒரு ஒரு பூரண அலையின் நீளம். இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க, முடி என்ன? இரண்டு அடுத்துள்ள முடிகளுக்கு இடைப்பட்ட நீளம். இரண்டு தள்ளி அங்கால இருக்கிற முடியை சேர்க்கிறது அடுத்ததாக இருக்கு. இரண்டு அடுத்தடுத்து காணப்படும் முடிகளுக்கு இடைப்பட்ட நீளம். இரண்டு அடுத்தடுத்து காணப்படும், இரண்டு அடுத்தடுத்து காணப்படும் முடிகளுக்கு இடைப்பட்ட நீளம். அதே மாதிரி நீங்க திரும்ப மாத்துங்க, இரண்டு அடுத்தடுத்து காணப்படும் தாளிகளுக்கு இடைப்பட்ட நீளம். மூன்றாவது ஆவர்த்தன காலம். மூன்றாவது என்னது? ஆவர்த்தன காலம். இங்க வீச்சத்துக்கு ஏன்னு சொல்ற, அலைநீளத்துக்கு லம்டான்னு சொல்ற, ஆவர்த்தனத்துக்கு டி சொல்ற. அப்ப ஆவர்த்தன காலம் என்று போட்டு அதுக்கு எழுதிக் கொள்ளுங்க, ஒரு பூரண அலை உருவாவதற்கு எடுக்கும் நேரம். ஒரு பூரண அலை உருவாவதற்கு எடுக்கும் நேரம். உருவாவதற்கு எடுக்கும் நேரம். ஒரு பூரண ஒரு எஸ் ஒன்று உருவாவதற்கு எடுக்கிற டைம் சொல்றது. ஒரு பூரண அலை உருவாவதற்கு எடுக்கும் நேரம். இன்னும் ரெண்டு இருக்குது, சரிதானே? மீடிலன் எடுத்து போடுங்க, மீடிலன். நாலாவது மீடிலன். மீடிலன் அல்லது அதிர்வெண் என்றும் அதை சொல்லுங்க, மீடிலன். சரியா? அதை எழுதிக் கொள்ளுங்க. மீடிலன் என்று சொல்றது அதை நீங்க சொல்லுங்க, சொல்றோம், சரியா? மீடிலன் பயன்பாடு எப்சாமன் ஒன்றியில் ஆவர்த்தன காலம். அப்ப ஒன்றின் கீழ் ஆவர்த்தன காலம் தான் மீடிலன் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்ப அதுக்கு எப்படி டெபினிஷன் சொல்லுவீங்க? ஓர் அலகு நேரத்தின் அலைவுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? அதான் அலைவு எண்ணிக்கை. அப்ப எழுதிக்கணும், நான் சொல்றேன். ஓர் அலகு நேரத்தில் ஓர் அலகு நேரத்தில் உருவாகும் அலைவுகளின் எண்ணிக்கை. ஓர் அலகு நேரத்தில் உருவாகும் அலைவுகளின் எண்ணிக்கை. ஓர் அலகு நேரத்தில் உருவாகும் அலைவுகளின் எண்ணிக்கை. அல்லது இப்படி சொல்ல என்ன, ஆவர்த்தன காலத்தின் நிகர் மாற்று அப்படி சொல்லு. அடுத்த படிக்கொள்ளுங்க, ஆவர்த்தன காலத்தின் நிகர் மாற்று. ஆவர்த்தன காலத்தின் நிகர் மாற்று. நினைக்கிறத போட்டு புக்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. ஆவர்த்தன காலத்தின் நிகர் மாற்று ஒன்றே ஒன்று இருக்கு. இந்த புக்ஸ போட்டுட்டு இப்ப எழுதிக் கொள்ளுங்க, மீடிலனின் அலகு ஹெர்ட்ஸ் ஆகும். இது சொல்ற ஹெர்ட்ஸ் சொல்றேன். நம்ம செகண்ட் -1 அது உத்தரமே யூஸ் பண்றாங்க.
செகண்ட் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கும் அல்லது செகண்ட் மைனஸ் ஒன். அடுத்தது நம்மளோட லாஸ்ட் ஆஃப் ஹெடிங் கதி என்று போடுங்க. அஞ்சாவது கதி, கதி என்று போடுங்க. கதி என்று சொன்னால் ஸ்பீச். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் என்று தெரியும். ஓமே இங்க தூரம் என்று சொல்றது ஒரு லாம்டா, கதி என்று சொல்றது v எடுத்துக்கொள்ளுங்க. நேரத்தை கேபிட்டல் டி தான் போடுது. ஏன் அதான ஒரு அலடை உருவாக்குற நேரம். சோ இதுதான் எங்கட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாடாக இருக்கும் v சமன் லாம்டா ஓவர் டி. சரியா? இப்ப பாருங்க ஒன்றிங்கில் டி என்று சொல்றது என்ன? இந்த வாய்ப்பாடு நான் இப்படி எழுதினா பிழையா சரியா பாருங்க. சரியா? பிழையா சரியா? சரிதான். ஒன்றுதான் நல்லா உண்டா நான் சேர்த்தல இன்னைக்கு கேள்வி. இப்ப இவருக்கு நாங்க என்ன போடுவோம்? லம்டா இருக்கட்டும். ஒன்றிங்கில் டிக்கு என்ன அர்த்தம்? மீடு அர்த்தம். அப்ப இவ்வளவுக்குமான மீடு என்ன போட்டா புது வாய்ப்பாடு வரப்போது v சமன் lambda over f. சோ ஒரு வாய்ப்பாடுல இருந்து நாங்க ரெண்டு வாய்ப்பாடு எடுத்து வச்சு. சரியா? இதெல்லாம் இருக்கு. அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் தி செஷன். முடிச்சுக்கோங்க. வெளிப்பட்டு. சோ அடுத்தது மின்காந்த அலைகள் படிக்கணும். நாங்க ஒரு ஈவினிங் போலனா மின்காந்த அலைகளை படிச்சு அதை முடிச்சுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் கூடிய கதைக்கணும் வேண்டா. இப்படி திடீர்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போனா ஒண்ணு விளங்க. சரியா? அதனால ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஓகே, எல்லாருமே சொல்லியிருக்கேன். அலையடா என்னென்ன வரைக்கும் சொல்லி. ரைட்டா? v சமன் lambda over t, அதாவது கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். இந்த தூரம் என்று சொல்றது அலை நீளம் தானே. சோ அலை நீளம் நேரத்துக்கு ஒரு அலை உருவாகுற நேரம் கேபிட்டல் t பீரியட் என்று சொல்றேன். ரைட்டா? சோ v சமன் lambda, அது தள்ளி ஒன்றிங்கில் t என்று போட்டா அங்க f போடுவோம். சோ v சமன் lambda over என்பது என்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கு. ரைட்டா? சோ நாங்க அடுத்தது படிக்க வேண்டியது மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் படிக்கணும். டைம் இல்ல. சோ இதோட முடிச்சு கொள்ளுவோம். ரைட்டா? ஓகே.